ஹாய், வெல்கம்ஸ் டு மகத்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பருப்பு பொலி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தலாம். ஒரு 150 கிராம் அளவுக்கு மைதா, ஒரு சின்ன தேங்காய் அரை முடியில் பாதி எடுத்து நான் துருவி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 75 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, 50 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன். அப்புறமா 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இதில் எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள், சுகர், உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு பிணையும் போது நல்லா ஒன்று போல் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 150 கிராம் அளவுக்கு மைதாவை இதில் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பிணைங்க. ஏன்னா ரொம்ப மாவு தண்ணியாக ஆகிடக்கூடாது. திருப்பி நம்ம எண்ணெய் விட்டு பிணையும் போது ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு நெல்லு நெல்லுன்னு பிணைஞ்சா போதும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நெல்லு நெல்லுன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா உள்ள ப்ரெஸ் பண்ணி தேய்ங்க. அப்போதான் நல்ல மாவு சாஃப்ட் ஆகும். இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிடுவோம். இது நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணும்போது ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன், ஒட்டலை. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்குவோம். பிணைஞ்சிட்டு இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டு பிணையும் போது நீங்கள் ரொம்ப தனியாக பிணைஞ்சிருந்தீங்கன்னா எண்ணெய் விட்டு பிணையும் போது ரொம்ப நெல்லுன்னு ஆயிரும். இப்படி ஓரங்களை உள்ள ப்ரெஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சா நல்லா சாஃப்டாக போலி கிடைக்கும். இப்போ நான் ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு அப்புறமா துருவி வச்ச தேங்காவையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஏலக்காவையும் இதுல சேர்க்க போறோம். இதுல 2 ஏலக்காவை சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்க, இப்போ நான் இதை மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மையா அடிச்சு வச்சுக்கேன். ஏலக்காய் கொஞ்சம் லைட்டா தான் அரைஞ்சிருக்கும், ஆனாலும் அதோட ஸ்மெல் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைச்சிருக்கும் நமக்கு அந்த பருப்போட மிக்சர்ல. இப்போவும் ஒரு கவரை எடுத்துக்கிறேன். நீங்க வாழை இலை இருந்தா எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். நான் இப்போ கவரை எடுத்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மாவை எடுத்து வச்சிருக்கிற இந்த மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். உருண்டையா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நான் இப்போ மாவை ஒரு உருண்டையா பிடிச்சி, பருப்பு மாவை எடுத்து உருண்டையா பிடிச்சி உள்ள வச்சு கார்னர்ஸ்லாம் 4 கார்னர்ஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபோட ரெடி பண்ணி வச்சியாச்சு. பால் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் ஆயிலை மேலே அப்ளை பண்ணிட்டு நல்லா ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்பதான் அந்த பருப்பு எல்லா இடத்துலையும் நமக்கு ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். அதனால நல்லா ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்து அப்படியே ஓரங்கள் அளவுக்கு நல்லா மெல்லிசா, எவ்வளோ மெல்லிசா தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் போலி வேகும் போது கொஞ்சம் பெருசாயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லைட்டா தேய்ச்சிக்கோங்க. இப்போ தவால கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்ச போலியை எடுத்து அப்படியே வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இதில் நான் தவால போட்டேன். லைட்டாக மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேன். அடிக்கடி கொஞ்சம் திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கருகாம கிடைக்கும். நம்ம சுகர் சேர்த்துருக்கனால நல்ல ப்ரௌன் கலர்ல மேலே லேயர்ல கிடைக்கும். உப்பு சேர்த்துருக்கனால நமக்கு போலி சாப்பிடும்போது திகட்டாது. அதனால தான் கொஞ்சம் சுகரோட கொஞ்சம் பாதி அளவுக்கு நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, ப்ரௌன் கலர்ல கிடைச்சிருக்கு. நீங்க திருப்பி திருப்பி விட்டு வேக வைங்க, இல்லைன்னா கருகுன மாதிரி பிளாக் கலர்ல மாறிடும். நான் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி விட்டுக்கிறேன். நீங்க உப்பு சேர்த்துருக்கறதுனால போலி சாப்பிடும்போது திகட்டவே திகட்டாது. அதனாலதான் இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். பாருங்க, நம்மளுடைய போலி இப்ப ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் போலியை ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னொரு மெத்தடும் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பால் எடுத்து வச்சுக்கலாம். பால் அளவுக்கு மாவை உருண்டையை எடுத்து வச்சுட்டு லைட்டா இன்னொரு கார்னரை வச்சு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்குவோம். அந்த கவரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ மாவு, அந்த கடலை மாவு இது பண்ணியிருக்கோம்ல, அந்த பருப்பை எடுத்து உள்ள ஸ்டஃப் பண்ணி 4 கார்னர்ஸா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது திருப்பி வச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே இன்னொரு கவரை மடக்கி இப்போ கைட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க கைட்டு ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது பிளேட் இருக்கும்ல, அதை வச்சு கூட நீங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரே ஷேப்ல கிடைக்கும். நீங்க கைட்டு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஷேப் ஒவ்வொரு போலியும் ஒவ்வொரு ஷேப்ல கிடைக்கும். நான் கைட்டே ப்ரெஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இதை எடுத்து டைரக்டா தவால போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா
நம்மளுடைய பருப்பு போலி ரெடி ஆயிடும். இப்போ நான் இதில் மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் அடிக்கடி திருப்பி போட்டீங்கன்னா தான் கருகாம இருக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நல்லா பாக்குறதுக்கும் லுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி டேஸ்டும் சூப்பரா இருக்கும். பாருங்க நம்மளுடைய பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதை உங்களுக்கு பிச்சும் காட்டுறேன். பாருங்க நம்ம போலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிச்சு பார்க்கலாம். நம்ம ரொம்ப மெல்லிசா தேய்ச்சதுனால சூப்பரா லைட்டா தான் மேல லேயர் கிடைச்சிருக்கும். பாருங்க உள்ள ஸ்டஃபோட சூப்பரா இருக்கா. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட பருப்பு போலி ரெடி ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்க போற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல பாருங்க. இது உங்கள் மகத்தீஸ் கிச்சன். தேங்க்யூ.